வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அறக்குடலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, மூலம் நட்சத்திரக்காரர்கள் உயர்கல்வியில் எது சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம், எது சார்ந்த படிப்புகள் அவர்களுக்கு யோகமாக மாறி பின்னாளில் அவர்களை வாழ்வில் வெற்றியடைய செய்யும், எது சார்ந்த படிப்புகளை அவர்கள் தேர்ந்தெடுத்தல் கூடாது, அது பின்னாளில் தோஷமாக மாறி அவர்களுக்கு பயன்படாமல் போகும் என்பதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம். வேகமாக இயங்கி வரும் நவீன யுகத்தில் பல்வேறு படிப்புகள் வந்துவிட்ட சூழ்நிலையில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை எது சார்ந்த படிப்பில் சேர்க்கலாம் என்ற குழப்பத்திற்கு தீர்வு தரும் விதமாக இந்த வீடியோவானது பிரத்யேகமாக பதிவிடப்படுகிறது. பெற்றோர்கள் இதனை பயன்படுத்தி தங்களது பிள்ளைகளுக்கு சரியான படிப்பினை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டுமாய் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மூல நட்சத்திரக்காரர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை பார்க்க போவோமேயானால், இவர்கள் ஞானக்காரகன் கேதுவின் நட்சத்திரக்காரர்கள், நுட்ப அறிவு மிகுந்தவர்கள், கற்பனை வளம் சற்று குறைந்தவர்கள், எடுத்த காரியத்தை முடிப்பதில் தீவிரமுடையவர்கள், கணித ஞானம் மிக்கவர்கள், கலை ஆர்வம் குறைந்தவர்கள், அவசர சிந்தனை உள்ளவர்கள், எடுத்த காரியத்தில் பின்வாங்காத திடகாத்திரம் உள்ளவர்கள், தான் கற்றதை பிறருக்கு தெளிவாக விளக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள், தைரியம் குறைந்தவர்கள், மொழி ஆளுமை மிக்கவர்கள், குறிப்பிட்ட துறை சார்ந்த அறிவில் ஆய்வு சிந்தனை உள்ளவர்கள், பழங்கலைகள் மீது ஆர்வம் குறைந்தவர்கள், விவாதிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள், கடுமையாக பணிபுரியக்கூடியவர்கள், ஆனாலும் அதிகம் உடல் ஒத்துழைக்காத கர்மா உடையவர்கள், ஆடம்பரத்தை அதிகம் விரும்பாதவர்கள். இவர்களை பொறுத்தவரை எது சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது, சயின்ஸ் செக்டார்ல மேத்தமேட்டிக்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி, அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட் ரிலேட்டட் கோர்சஸ், பயோடெக்னாலஜி, பிசிக்ஸ் ஆகிய படிப்புகள் இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக அமைகின்றன. ஆர்ட் செக்டாரை பொறுத்தவரை அக்கவுண்ட்ஸ், காமர்ஸ், சிஏ, ஆசிரியர் படிப்பு, தாய்மொழி சார்ந்த படிப்புகள், ஜியாகிரபி, கேட்டரிங் டெக்னாலஜி, டிஃபென்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிசிக்கல் எஜுகேஷன் மற்றும் சட்ட படிப்புகள் இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக அமைகின்றன. என்ஜினியரிங் செக்டாரை பொறுத்தவரை சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக அமைகின்றன. மெடிக்கல் செக்டாரை பொறுத்தவரை அலோபதி மருத்துவம், சித்த மருத்துவம், எம்எல்டி போன்ற இரத்த ஆய்வு சார்ந்த படிப்புகள், அறுவை சிகிச்சை சார்ந்த படிப்புகள், மருந்துகள் தயாரிப்பு சார்ந்த மருத்துவ படிப்புகள், யோகா மற்றும் நேச்சுரோபதி சார்ந்த மருத்துவ படிப்புகள், பிபிடி ஆகியவை இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடிய படிப்புகளாக அமைகின்றன. இவர்களை பொறுத்தவரை எது சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுத்தல் கூடாது என்று பார்க்கின்ற பொழுது, சயின்ஸ் செக்டாரை பொறுத்தவரை கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், உரம் மற்றும் பூச்சி மருந்து சார்ந்த படிப்புகள், கடல் சார்ந்த படிப்புகள், நீர் சார்ந்த படிப்புகள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை. ஆர்ட் செக்டாரை பொறுத்தவரை எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஸ், பிசினஸ் மேனேஜ்மெண்ட், சோசியாலஜி, ஹிஸ்டரி, பாலிட்டி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபைன் ஆர்ட்ஸ், அகழ்வாராய்ச்சி சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை. என்ஜினியரிங் செக்டாரை பொறுத்தவரை கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங், மெரைன் என்ஜினியரிங், கெமிக்கல் என்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங், லெதர் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஆகியவை யோகமளிக்கக்கூடியதாக இருப்பதில்லை. மெடிக்கல் செக்டாரை பொறுத்தவரை ஹோமியோபதி, சிறுநீரகம் சார்ந்த மருத்துவ படிப்புகள், குழந்தை மருத்துவம் சார்ந்த மருத்துவ படிப்புகள்,
தோல் மருத்துவம், அது சார்ந்த மருத்துவ படிப்புகள், பிடிஎஸ், ஆர்த்தோ, உளவியல் சார்ந்த மருத்துவ படிப்புகள், கண் சார்ந்த மருத்துவ படிப்புகள், பார்மசி, நர்சிங் போன்றவை இவர்களுக்கு யோகமளிக்கக்கூடியதாக அமைவதில்லை. பிரத்யேகமாக பார்க்க போனால் மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்தை பொறுத்தவரை மருத்துவ படிப்பு, பயோடெக்னாலஜி, பிசிக்கல் எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர், டிஃபென்ஸ் சார்ந்த படிப்புகள், எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங், சிவில் என்ஜினியரிங், பயோமெடிக்கல் என்ஜினியரிங், ஃபாரஸ்ட் ரிலேட்டட் கோர்சஸ், அக்கவுண்ட்ஸ், எம்எல்டி போன்ற இரத்த ஆய்வு சார்ந்த படிப்புகள் இவர்களுக்கு சிறப்பாக அமைகின்றன. 2ஆம் பாதத்தை பொறுத்தவரை ஆசிரியர் படிப்பு, மொழி சார்ந்த படிப்புகள், பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் என்ஜினியரிங், கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை இவர்களுக்கு சிறப்பாக அமைகின்றன. 3ஆம் பாதத்தை பொறுத்தவரை சட்ட படிப்புகள், ஆசிரியர் படிப்பு, மொழி சார்ந்த படிப்புகள், மேத்தமேட்டிக்ஸ், காமர்ஸ், அக்கவுண்டன்சி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், யோகா மற்றும் நேச்சுரோபதி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிஏ போன்ற படிப்புகள் இவர்களுக்கு சிறப்பாக அமைகின்றன. 4ஆம் பாதத்தை பொறுத்தவரை ஆசிரியர் படிப்பு, மொழி சார்ந்த படிப்புகள், பெட்ரோலியம் என்ஜினியரிங், மருந்து தயாரிப்பு சார்ந்த மருத்துவ படிப்புகள், சித்த மருத்துவம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சிவில் இன்ஜினியரிங் ஆகிய படிப்புகள் இவர்களுக்கு சிறப்பாக அமைகின்றன. இதில் தேர்வு செய்தல் கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய படிப்புகளை ஒருவேளை நீங்கள் தேர்வு செய்ய நேரிட்டால் அது சார்ந்த துறையில் நேரடியாக பணிபுரியக்கூடிய வாய்ப்பினை இழக்கக்கூடிய சூழ்நிலை அமைகிறது. ஆகவே அவ்வாறு நீங்கள் தேர்ந்தெடுக்க நேரிட்டால் உங்களுடைய பணி அமைப்பை வேறு விதத்தில் மாற்றிக்கொள்வது நலம் பயக்கக்கூடியதாக இருக்கும். அல்லது அது சார்ந்த ஆசிரியர் படிப்பில் உங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். இதை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உச்சம் பெற்ற கிரகங்களை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். ஆட்சி பெற்ற கிரகங்களை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். 4ஆம் இடத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். 10ஆம் இடத்தை நன்கு ஆய்வு செய்து கொள்ளுதல் வேண்டும். அதன் அடிப்படையில் உங்களுக்கான படிப்புகளை நீங்கள் தேர்வு செய்தால் அது உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். ஆய்வின் அடிப்படையில் உங்கள் நட்சத்திர பிராரப்த கர்மாவினை சார்ந்து பொதுவியல் பலனாக நம் சிந்தனைக்கு எட்டிய வரை உள்ள படிப்புகளை இதில் குறிப்பிட்டிருக்கின்றோம். இதனை கடந்து இன்னும் நிறைய படிப்புகள் இருக்கின்றன. பிரத்யேகமாக நீங்கள் ஏதேனும் படிப்பில் சேர விரும்பினால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை நன்கு ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் அந்த படிப்பானது உங்களுக்கு ஏற்றதா என்பதை தெரிந்து கொண்டு அதன் பின் நீங்கள் அப்படிப்பில் இணைவது உங்களுக்கு நற்பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்கள் பிராரப்த கர்மாவின் அடிப்படையில் உங்களுக்கான சரியான படிப்பினை தேர்வு செய்து அதன் மூலம் பலன் பெற்று உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவீராக. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.